أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آله وأصحابه وأزواجه وذريته وسلم تسليما كثيرا كثيرا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் அடியார்களே, மார்க்க சகோதரர்களே, அல்லாஹுடைய அருளால் அல்லாஹுடைய மார்க்கத்தை பற்றி அறிந்து கொள்ளுவதற்காக அல்லாஹ்வின் பள்ளியில் அல்லாஹ் நம்மை ஒன்று கூட்டியிருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ். அன்பிற்கினியவர்களே, இது போன்ற மார்க்க நிகழ்ச்சிகள், வகுப்புகள் எல்லாம் நம்முடைய ஈமானை நாம் சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக, நான் என்னுடைய ஈமானை சுத்தப்படுத்திக் கொள்வதற்காக நான் கூறுவதன் மூலம் நீங்களும் உங்களுடைய ஈமானை பரிசோதித்து அதை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற காரணத்திற்காக தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் இது போன்ற நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்படுவதல்ல. அன்பிற்கினியவர்களே, இந்த தலைப்பை பற்றி நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். அது என்ன? 7 கூட்டத்தார்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தை அழித்ததற்கு பிறகு வேறொரு உலகத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். யௌம துபத்தலுல் அர்து கைரல் அர்தி வஸ் ஸமாவாத். குர்ஆனிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான். சூரத்துல் இப்ராஹிம் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த பூமியை அழித்து இந்த வானங்களை அழித்து அல்லாஹ் வேறொரு பூமியை வேறொரு வானத்தை அல்லாஹ் ஏற்படுத்துவான். அப்படி என்றால் அல்லாஹ் படைத்த படைப்பினமாகிய இந்த பூமி நிச்சயமாக அழிக்கப்பட்டே தீரும். ஏன்? உலகத்திலே அல்லாஹ் எதையெல்லாம் படைத்தானோ அந்த படைப்பினங்கள் எல்லாம் நிச்சயமாக தன்னுடைய முடிவை அடைந்தே ஆக வேண்டும். இது அல்லாஹ்வுடைய நீதி. குல்லு மன் அலைஹா ஃபான் வ யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அல்லாஹ் கூறுகிறான், இந்த பூமியிலே பிறந்த எல்லோரையும் நான் அழித்து விடுவேன், அல்லாஹ்வின் முகத்தை தவிர. யப்கா வஜ்ஹு ரப்பிக துல் ஜலாலி வல் இக்ராம். அன்பிற்கினியவர்களே, அல்லாஹ் வேறொரு பூமியை ஏற்படுத்துவான். அந்த பூமியிலே அல்லாஹ் மனிதர்களை ஒன்று கூட்டுவான். மனிதர்கள் எல்லோரும் சூர் ஊதப்பட்டதற்கு பிறகு, ஒரு பெரும் சத்தம் கேட்டதற்கு பிறகு கபரில் இருந்து எல்லோரும் ஓடுவார்கள். யாரெல்லாம் கடலிலே மூழ்கிறார்களோ அவர்களும் ஓடுவார்கள். ஆகாயத்திலே விழுந்து இறந்தவர்கள் எல்லோரும் ஓடுவார்கள். யாரை நோக்கி அந்த ஓட்டம்? யாரை நோக்கி? யௌம யகூமுன் நாஸு லிரப்பில் ஆலமீன். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், மனிதர்கள் எல்லோரும் ரப்புக்கு முன்னால், அகில உலகத்தின் இறைவன் யாரோ அவனுக்கு முன்னால் ஒன்று கூட்டப்படுவார்கள். அல்லாஹ் அக்பர். என்ன காட்சி! அந்த காட்சி! மனிதர்கள் எல்லோரும் ஓடுவார்கள். யாரும் நிற்க முடியாது அந்த நாளிலே. ஏன்? அங்கே நிழல் இருக்காது, அங்கே தங்குவதற்கு இருப்பிடம்
எல்லாம் தரைமட்டமாக இருக்கும், மனிதர்கள் ஓடுவார்கள். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் சூரத்துல் ஜில்சால், இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா வ அக்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா வ காலல் இன்சானு மாலஹா. மனிதன் கேட்பான், என்ன பூமி, என்ன நடந்து கொண்டிருக்கிறது இந்த பூமியிலே என்று. வ காலல் இன்சானு மாலஹா, என்ன நடந்து கொண்டிருக்கிறது. அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், யௌம யஃபிருல் மர்உ மின் அஹீஹி வ உம்மிஹி வ அபீஹி வ ஸாஹிபதிஹி வ பனீஹி. யாரை இந்த உலகத்திலே உங்கள் தாய், தந்தை, சகோதரன், பெற்றோர்கள், உறவினர்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தீர்களோ அவர்கள் எல்லோரும் அவர்களை பார்த்து விரண்டு ஓடுவார்கள் என்று. என்ன காட்சியாக இருக்கும். அந்த நாளிலே மனிதன் திக்கித்து இருக்கும் பொழுது சூரியன் 6 அடி பனைமரத்தின் உயரத்திற்கு அல்லாஹ் கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது மக்களுடைய பாவங்கள் அவர்களுக்கு வேர்வைகளாகி கொண்டிருக்கும். அவர்கள் செய்த பாவங்கள் அளவிற்கு அவர்களை வேர்வைகள் முக்கிக் கொண்டிருக்கும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சிலருடைய வேர்வைகள் அவர்களுடைய கரண்டை கால் வரை, சிலருக்கு முட்டு கால் வரை, சிலருக்கு இடுப்பு வரை, சிலருக்கு கழுத்து வரை, சிலருக்கு அவங்கள் பாவங்களின் காரணமாக அவர்கள் தலையையும் அந்த வேர்வைகள் முக்கிவிடும் என்று அல்லாஹ் பாதுகாப்பானாக. அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த காட்சியிலே விசேஷமாக தன்னுடைய அடியார்களை அல்லாஹ் சிறப்புப்படுத்துவதற்காக 7 கூட்டத்தார்களை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அந்த 7 கூட்டத்தார்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய நிழலை கொடுப்பதாக அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் மூலமாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் என்னையும் உங்களையும் சேர்த்து அருள் புரிவானாக. அன்பிற்கினியவர்களே, அந்த கூட்டம் யார் தெரியுமா? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் முஸ்லிம், இமாம் அபூ தாவூத், இமாம் திர்மிதி, இமாம் நஸஈ, இப்படி எல்லா இமாம்களும் சேர்ந்து அறிவிக்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிப்பதாக, قال رسول الله صلى الله عليه وسلم سبعة يللهم الله في لله يوم لا لل إلا لله. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், 7 கூட்டத்தார்கள், அந்த 7 கூட்டத்தார்களுக்கு நாளை மறுமையிலே நிழல் கிடையாது அல்லாஹ்வின் நிழலை தவிர. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு சொன்னார்கள் 7 நபர்கள் என்று. இன்னும் பல ஹதீஸ்களிலே அந்த கூட்டத்திலே சேரக்கூடிய மனிதர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் அறிவிப்பு செய்தார்கள். அதிலே முதல் நபர், அந்த 7 கூட்டத்தார்களில் அல்லாஹ்வுடைய அரிஷின் நிழலில் கீழ் இருப்பதற்கு தகுதி உள்ளவர்கள் யார்? பார்க்கணுமா இல்லையா? அவ்வளவு பெரிய உலக சமூகத்தில் அல்லாஹ் 7 கூட்டத்தார்களை பிரித்து தன்னுடைய நிழலை கொடுப்பதாக வாக்களிக்கிறானே, அந்த 7 கூட்டத்தார்கள் யார்? அல் இமாமுல் ஆதில். யார் அவர் முதல் நபர்? அப்படி கணக்கிட்டுக் கொண்டே வாருங்கள், மனதில் எழுதி கொண்டே வாருங்கள். சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது யா அல்லாஹ் இந்த கூட்டத்தில் என்னையும் சேர்ப்பாயாக என்று பிரார்த்தனையும் செய்து கொள்ளுங்கள். இமாமுல் ஆதில். ஒரு சமூகம் சரியாக நடக்க வேண்டும் என்றால், உலக சமூகத்தை ஒரு வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய நிபந்தனை அல் இமாம். ஒரு தலைவர் அந்த சமூகத்தை வழிநடத்த வேண்டும். எப்படிப்பட்ட தலைவர்? ஆதிலும், நேர்மையானவராக, நீதியானவராக அந்த தலைவர் இருந்தால் நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அகில உலக மக்களுக்கு முன்னால் அவரை அழைத்து என் நிழலிலே வா என்று அல்லாஹ் அழைப்பு விடுவான். பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இந்த தன்மை இருக்கிறதா இந்த சமூகத்தின் தலைவர்களிடத்திலே? இந்த சமூகத்தை ஆட்சி செய்யக்கூடிய, முஸ்லிம் நாடுகளை வழிநடத்தக்கூடிய இந்த முஸ்லிம் தலைவர்களிடத்திலே இந்த தன்மைகள் எல்லாம் எங்கே சென்றது? எங்கே நீதி சென்று கொண்டிருக்கிறது? எங்கே இந்த சமூகத்தின் அக்கறை சென்று கொண்டிருக்கிறது? பாருங்கள். ஏழைக்கு ஒரு நீதி, பணக்காரனுக்கு ஒரு நீதி, அரசியல் ஆட்சி செய்பவனுக்கு ஒரு நீதி, ஆண்டிக்கு ஒரு நீதி, படித்தவனுக்கு ஒரு நீதி, படிக்காத பாவனுக்கு ஒரு நீதி என்றுதானே இந்த உலகத்தின் நீதிகள் இருந்து கொண்டிருக்கிறது. தற்போது பத்திரிகையை எடுத்து படித்து பாருங்கள். நமது தமிழகத்தின் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் பெங்களூரிலே கோர்ட்டிலே ஆஜர் செய்யப்படுகிறார்.
எப்படி நீதி கொடுக்கப்படுகிறது? ஒரு குற்றவாளியை எங்கேயாவது உட்கார வைத்து கேட்டு விசாரித்திருக்கிறார்களா? நீதிமன்றங்களிலே ஒரு தலைவர் என்ற காரணத்தால், ஒரு நாட்டின் முதலமைச்சர் என்ற காரணத்தால் அந்த பெண்ணுக்கு இந்த மரியாதை கொடுக்கப்படுகிறது. இது நீதி அல்ல. இது இஸ்லாம் காட்டக்கூடிய தலைவர்களின் தன்மைகள் அல்ல. இஸ்லாமிய தலைவர்கள் யார்? யார் அவர்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தாஹு அன்ஹு. வரலாறை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? தன் மகன், உமருடைய மகன் ஒரு நாட்டிற்கு செல்கிறார். அங்கே மது குடிக்கிறார். என்ன அருந்துகிறார்? என்ன அருந்துகிறார்? மது அருந்துகிறார். என்ன சட்டம்? என்ன சட்டம்? மது அருந்தினால் என்ன சட்டம்? 80 கசையடிகள் கொடுக்கப்பட வேண்டும். அந்த நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய கலீஃபா சிறைபிடித்து வருகிறார்கள் உமரின் மகனை. அவரை பார்த்து சொல்லுகிறான், இது உமருடைய மகனாயிற்று, கலீஃபாவுடைய மகனாயிற்று, இவரை எப்படி மக்களுக்கு முன்னால் நிறுத்தி தண்டிப்பது? அல்லாஹ் அக்பர். அவரை அழைக்கிறார்கள். இஸ்லாமிய வழக்கத்தின்படி மக்களுக்கு முன்னால் அவர் மயிரை சிரைக்க வேண்டும். சிரைத்து 80 கசையடிகள் மக்களுக்கு முன்னால் கொடுக்க வேண்டும். சில மாறுதல் செய்யப்படுகிறது சட்டங்களிலே. அவரை உள்ளே உட்கார வைத்து தலையை இறக்கிவிட்டு வெளியே மக்களுக்கு முன்னால் கொண்டு வந்து 80 கசையடிகள் குடிக்கிறார்கள். புரிகிறதா? நடந்தது என்ன? ஒரு சிறு மாற்றம், அவ்வளவுதான். உள்ளே வைத்து தலையை இறக்குகிறார்கள், அவ்வளவுதான். வெளியே வந்து எப்போதும் போல கசையடிகளை கொடுக்கிறார்கள். யாருக்கு செய்தி கிடைக்கிறது? கலீஃபா. யாரை பார்த்து ஷைத்தான் விரண்டு ஓடுவான் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களோ, யாருடைய நாவிலே அல்லாஹ் பேசுகிறான் என்று சொன்னார்களோ, அந்த உமருடைய காதுக்கு செய்தி எட்டுகிறது, உமரே, உன்னுடைய மகன் என்ற காரணத்தால் அல்லாஹ்வுடைய சட்டத்தில் அந்த கலீஃபா விளையாடிவிட்டார். கலீஃபாவிற்கு கடிதம் எழுதுகிறார்கள். கலீஃபாவை, நீ அல்லாஹ்வை பயந்து கொள், என் மகனை மறுபடியும் இந்த பூமிக்கு அனுப்பு என்று. மகன் கொண்டு வரப்படுகிறார். வரும்பொழுது நோயோடு அந்த அடிகள் பட்ட ரத்தங்கள் எல்லாம் ஓடிக்கொண்டு வருகிறது. மக்களை அழைக்கிறார் கலீஃபா. மக்களை அழைக்கிறார். தானே கத்தியை எடுத்து மக்களுக்கு முன்னால் தன் மகனின் முடியை மறுபடியும் சொருகிறார், இறக்குகிறார். மக்களுக்கு முன்னால் மறுபடியும் 80 கசையடிகளை கொடுத்து சொல்லுகிறார், உமருடைய மகன் என்ற காரணத்தால் அல்லாஹ்வின் சட்டத்திலா நீங்கள் மாற்றம் செய்தீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று கூறி தன் மகனுக்கு தண்டனையை நிறைவேற்றுகிறார் ஒரு தந்தை. இருக்கிறார்களா இந்த ஆட்சியாளர்கள்? இருக்கிறார்களா இந்த கலீஃபாக்கள்? அல்லாஹ் அக்பர். செய்தி என்ன தெரியுமா? உமருடைய அந்த வேதனையின் காரணமாக மகன் துடிதுடித்து அந்த நோயிலே இறக்கிறார். இந்த ஆட்சியாளர் எங்கே? இவர் இமாமுல் ஆதில். இவர் யார்? நீதியான ஆட்சியாளர். நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலிலே இருப்பார். அவரோடு அல்லாஹ் நம்மையும் சேர்ப்பானாக. அடுத்து யார்? உம்மத்தின் தலைவர் இமாமுல் அம்பியா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மனிதரை விட ஒரு சிறந்த ஆட்சியாளர் இந்த பூமியிலே இருக்க முடியுமா? இன்று அமெரிக்காவின் ஆட்சியை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள். இன்னும் சில நாடுகளின் ஆட்சிகளை பார்த்து எவ்வளவு பிரம்மாண்டமாக ஆட்சி செய்கிறார்கள் என்று நினைக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சமூகத்தின் தலைவர்கள் என்று. யாரெல்லாம் இந்த சமூகத்தை கொண்டொழித்தார்களோ, எதிரிகளை பகைத்துக் கொண்டு அழித்துக் கொண்டிருந்தார்களோ, அந்த ஹிட்லரையும் முசோலினியையும் எடுத்துக்கொண்டு இவர்கள் எல்லாம் தலைவர்கள் என்று சொல்கிறார்கள் இந்த முட்டாள்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே, மதீனாவிலே இரவிலே செய்தி வருகிறது, எதிரிகள் போர் தொடுத்து ஒடுங்கி வருகிறார்கள் என்று. சஹாபாக்கள் எல்லாம் ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு வாசலிலே வந்து காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காணவில்லை. என்ன ஆயிற்று அல்லாஹ்வின் தூதருக்கு? இரவிலே செய்தி வந்தது, அல்லாஹ்வின் தூதர் எங்கே சென்றார்? யாராவது சிறைபிடித்துக் கொண்டு சென்று விட்டார்கள் என்று சஹாபாக்கள் எல்லாம் பதட்டத்திலே இருக்கும் பொழுது எங்கோ இருந்து ஒரு குதிரை வருகிறது. ஒரு குதிரை வீரர் ஏறி வருகிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனியாக வருகிறார்கள். என் தோழர்களே, உங்களுக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இது ஒரு பொய்யான செய்தி என்று ரசூலுல்லாஹ் சென்று பார்த்து வந்து சொல்லுகிறார்கள். ஒரு உம்மத்தின் தலைவர் இப்படி இருக்கிறாரா? உம்மத்தின் தலைவர் இருக்கிறாரா? ஒரு செய்தி வருகிறது, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஃபாத்திமா என்ற பெண் ஃபாத்திமா என்ற பெண் திருடி விட்டாள் என்ற செய்தி. சஹாபாக்கள் எல்லாம் சிபாரிசுக்கு வருகிறார்கள். அல்லாஹ்வின் தூதரே, அவர் பணக்கார பெண், செல்வம் உள்ள பெண், மக்களிடத்திலே மதிப்பு உள்ள பெண். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகம் சிவக்கிறது, முகம் சிவக்கிறது. சொன்னார்கள், என் இருதயத்தின் ஒரு பகுதி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, லவ் அன்ன ஃபாத்திமத பின்த் முஹம்மத் லஸரிகத் லகதஅது யதஹா. வரலாற்று ஏடுகளிலே பதிய வைக்க வேண்டிய சொல், என் மகள் ஃபாத்திமா திருடினாலும் அவளுடைய கையையும் வெட்டி தூக்கி எறிவேன். இந்த ஆட்சியாளர்கள் இன்று முஸ்லிம் ஆட்சியாளர்களை பார்த்து இந்த பயங்கரவாதிகள் எல்லாம் முஸ்லிம்களின் ரத்தத்தை குடிக்க காத்துக் கொண்டிருக்கும் இந்த பாசிசவாதிகள் எல்லாம் முஸ்லிம் ஆட்சியாளர்களை விமர்சனம் செய்கிறார்கள். முஸ்லிம் ஆட்சியாளர்கள் இந்த பூமியிலே, இந்த இந்தியாவிலே பல பள்ளிவாசல்களை கட்டி வைக்கிறார்கள், கோயில்களை இடித்து என்று சொல்லுகிறார்கள். இஸ்லாம் காட்டிய வழி என்ன தெரியுமா? உமர் இப்னு அப்துல் அசீஸ் யாரை தாபீன்கள் எல்லாம் ஒரு சிறந்த முஜத்தித் என்று சொன்னார்களோ, அவருடைய ஆட்சி காலத்தில் நடந்த சம்பவத்தை கேளுங்கள். ஒருவர் வருகிறார், ஒரு பெண் வருகிறார், உமரே, அப்துல் அசீஸே, என்னுடைய வீட்டை உங்களுடைய முஸ்லிம்கள் இடித்து விட்டு, இவர் கிறிஸ்தவர், இந்த பெண் கிறிஸ்தவ பெண்மணி, என்னுடைய வீட்டை இடித்து விட்டு பள்ளியை அகலமாக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக என்னுடைய வீட்டை இடித்து முஸ்லிம்கள் பள்ளியை கட்டி இருக்கிறார்கள். அப்துல் அசீஸ் சொன்னாரா, முஸ்லிம்களாயிற்று, அல்லாஹ்வுடைய பள்ளியாயிற்று, நீ கிறிஸ்தவன், உன்னுடைய வீடு இருந்தால் என்ன சென்றால் என்ன என்று முஸ்லிம்களுக்கு கட்டளையிட்டார்கள். அந்த பள்ளியை இடித்து மறுபடியும் அந்த பெண்ணுக்கு வீட்டை கட்டி கொடுங்கள் என்று. உமர் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ஒரு முறை சர்ச்சுக்கு செல்லுகிறார்கள். அந்த பாதிரிகளுடன் பேசுவதற்காக தொழுகைக்கு நேரம் வருகிறது. பாதிரிகள் சொன்னார்கள், உமரே, இங்கே தொழுது செல், இதுவும் அல்லாஹ்வுடைய பள்ளிதானே என்று. உமர் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள்? நான் தொழுது விட்டு செல்லுவேன், நாளை மக்கள் வந்து எனக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் உமர் தொழுத இடம் பள்ளி வாசலாகத்தான் இருக்க முடியும், இங்கே சர்ச்சுக்கு இடமில்லை என்று இந்த சர்ச்சை இடித்து விடுவார்கள், நான் அதற்கு அனுமதிக்க மாட்டேன் என்று கூறி வெளியிலே சென்று தொழுகையை நிறைவேற்றினார். ஹிலாஃபத்தை கொண்டு வரப் போகிறோம் என்று புரட்சி செய்கிறீர்களே, எந்த ஆட்சியாளரை வைத்திருக்கிறீர்கள்? எந்த ஈமான் உள்ளவரை வைத்திருக்கிறீர்கள்? இந்த கலீஃபாவை உருவாக்குவதற்கு நீங்கள் தயாரா? உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை என்றால் உங்களால் இப்படி நேர்மையாக இருக்க முடியுமா? உங்கள் வகுப்பிலே ஒரு பிரச்சனை என்றால் உங்களால் நேர்மையாக இருக்க முடியுமா? அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூனூ கவ்வாமீன பில் கிஸ்த் ஷுஹதா லில்லாஹ். ஈமான் கொண்டவர்களே, நேர்மையானவர்களாக இருங்கள், நீதியானவர்களாக இருங்கள், அல்லாஹ்வுக்கு சாட்சி கூறக்கூடியவர்களாக இருங்கள். அந்த நேர்மை உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரியே, உங்கள் குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும் சரியே, உங்கள் உறவினர்கள் உங்களுடைய உலகத்திற்கு எதிராக இருந்தாலும் சரியே, நீதியை நிலைநாட்டுங்கள். இப்படி நிலைநாட்டினால், இப்படி ஒரு ஆட்சியாளர் உருவானால், அல் இமாமுல் ஆதில், அவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் அரிசுக்குரிய அந்த நிழலிலே இருப்பார். அதீதை வாசித்து பார்க்கும் போது நேர்மையான ஆட்சியாளர் அல்லாஹ்வுடைய அரிசி நிழலிலே இருப்பார் என்று படித்திருப்போம். யார் அந்த நேர்மையான ஆட்சியாளர்? இன்று முஸ்லிம் உலகத்தை கலீஃபா என்று ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சவுதி அரசாங்கத்தின் ஆட்சியாளரா? அந்த நேர்மையா, அந்த நீதியா? சென்று விட்டது, செத்து மடிந்து விட்டது. சஹாபாக்களில் உள்ள ஆட்சியோடு
முஸ்லிம்களின் ஆட்சிகள் எல்லாம் குழி தோண்டி புதைக்கப்பட்டு விட்டது. அமெரிக்கா என்ற ஒரு நாட்டின் கைக்கூலிகளாகத்தான் இன்று முஸ்லிம் ஆட்சியாளர்கள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் பாதுகாப்பானாக. இந்த உம்மத்திற்கு சிறந்த தலைவரை அல்லாஹ் தருவானாக. அன்பிற்கினியவர்களே, இது முதல் கூட்டம். அல்லாஹ் இந்த கூட்டத்திலே என்னையும் உங்களையும் ஆக்குவானாக. ஆட்சியாளர் என்றால் ஒரு நாட்டை ஆட்சி செய்யக்கூடிய ஆட்சியாளர் மட்டுமல்ல. யார் இந்த கூட்டத்திலே வருவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் அதையும் தெளிவுபடுத்தினார்கள். மா மின்கும் மின் அமீரின் அஷ்ரத்தின் அஷ்ரத்தின் இல்லா யுக்தா பிஹி யௌமல் கியாமா மக்லூலன். 10 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார். எத்தனை பேருக்கு? 10 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார். புரிகிறதா? இல்லை 5 பேருக்கு ஒருவர் தலைவராக இருக்கிறார். ஒரு இயக்கத்திற்கோ, ஒரு அமைப்பிற்கோ, ஒரு கூட்டத்திற்கோ, ஒரு வகுப்பிற்கோ ஒருவர் தலைவராக இருக்கிறார். இந்த தலைவர் நாளை மறுமையிலே வரும் பொழுது கையிலே விலங்கிடப்பட்டவராகத்தான் வருவார். யாருடைய வார்த்தை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வார்த்தை. பொய்யாக சொன்னார்கள். அந்த விலங்கை அவிழ்த்து விடுவது அவரின் நேர்மை, அவரின் நீதி. உலக ஆட்சியாளர் அல்ல. ஒரு 10 பேருக்கு நீங்கள் தலைமை தாங்கினாலும் நீதியாக இல்லை என்றால் நாளை மறுமையிலே விலங்கிடப்பட்டவர்களாக வருவீர்கள். அந்த விலங்கை உங்கள் நீதி அவிர்க்கும். அந்த நீதி இல்லை என்றால் நீங்கள் நாசமடைந்தவர்களாக, விலங்கிடப்பட்டவர்களாக நரகத்திலே தூக்கி எறியப்படுவீர்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோமாக. அல்லாஹ் சிறந்த ஆட்சியாளர்களை நமக்கு தருவானாக. அடுத்து இரண்டாவது கூட்டம், வஷாபுன் நஷஅ ஃபி இபாதத்தில்லாஹ். அழகான ஒரு வார்த்தைங்க, அழகான ஒரு வார்த்தை. இன்னைக்கு இந்த வார்த்தைகள்லாம் எங்க போச்சோ இந்த இளைஞர்களுடைய உள்ளத்தில் இருந்து. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் வியப்படைகிறான். அல்லாஹ் வியப்படைகிறான். யாரை பார்த்து? இளைஞர்களை பார்த்து, சமுதாயத்தின் வாலிபர்களை பார்த்து அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான், வியப்படுகிறான். கேட்கிறான், இவர்களுக்கு ஆசாபாசங்கள் இருக்கிறது, இவர்களுக்கு அசிங்கங்கள் முன்னால் இருக்கிறது, இவர்களுக்கு உலகத்தின் செல்வங்கள் இருக்கிறது. இருந்தாலும் அவர்களுடைய அந்த உள்ளம் அதை கூறினாலும் அந்த ரப்புக்காக, எனக்காக இவர்கள் புறக்கணித்து என்னுடைய வழியை தேர்ந்தெடுத்திருக்கிறார்களே என்று அல்லாஹ்வை தேர்ந்தெடுத்த இளைஞர்களை பார்த்து அல்லாஹ் வியப்படுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய அரிசி நிழலிலே இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இளைஞர்கள் தங்களுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே கலைத்தவர்கள். புரிகிறதா? வளர்த்தவர்கள். அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலேயே அந்த இளைஞன் வளர்ந்திருந்தால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசின் நிழலை கொடுப்பான். பாருங்கள், பாருங்கள் அன்பிற்கினியவர்களே, இந்த சமூகத்தின் மாற்றத்திற்கு காரணம், இந்த சமூகத்தின் வரலாற்றை மாற்றி அமைத்தவர்கள். அல்லாஹ் குர்ஆனிலே கூறட்டும், ரசூலுல்லாஹ் ஹதீஸிலே உதாரணமாக சொல்லட்டும். யாரை உதாரணமாக சொல்வார்கள்? இளைஞர்களை தான் உதாரணமாக சொல்லுவார்கள். சூரத்துல் யாசீன், அஸ்ஹாபு யாசீன் தெரியுமா அவரை பற்றி? சூரத்துல் யாசீனை படித்து பார்த்திருக்கலாம். அதிலே ஒரு வாலிபரை அல்லாஹ் குறிப்பிடுகிறான். அவரை அறிமுகப்படுத்தும் பொழுது அவர் ஒரு வாலிபர், அல்லாஹ்விற்காக புரட்சி செய்தார், மக்கள் அவரை கொலை செய்தார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பூமியிலே இருக்கும் பொழுது அவருக்கு சொர்க்கத்தை காட்டுகிறான் என்று சூரத்துல் யாசீனிலே சொல்லுகிறார். சூரத்துல் கஹ்ஃப், அஸ்ஹாபுல் கஹ்ஃப், குகைவாசிகள் யார்? குகைவாசிகள் யார்? கிழவர்களா? வாலிபர்கள்? அதை விடுங்கள். இந்த சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் எப்படி வடிவமைத்தார்கள்? பிலால், அம்மார், யாசிர், இன்னும் எத்தனை சஹாபாக்கள், முஆத் இப்னு ஜபல், அபூ தல்ஹா, இவர்கள் எல்லாம் யார்? 17, 18, 19, 20 வயதுடையவர்கள், இளைஞர்கள். இவர்களால் தான் இந்த சமூகம் மாற்றி அமைக்கப்பட்டது. ஆனால்
இன்று இந்த காலகட்டத்தில் இந்த இளைஞர்களால் தான் இந்த சமூகம் கேவலப்படுத்தப்படுகிறது. இந்த சமூகம் தன்னுடைய பாதையை விட்டு விலகி ஷைத்தானுடைய பாதையிலே நடந்து கொண்டிருக்கிறது. யாரால்? இந்த சமூகத்தை மாற்றுவதற்காக இளைஞர்கள் பயன்பட்டார்களோ அதே இளைஞர்கள் இன்று அனாச்சாரங்களிலே மூழ்கி, உலகத்திலே மூழ்கி, உலக ஆசாபாசங்களிலே மூழ்கி, இந்த உலகத்தின் ஆடம்பரங்களிலே மூழ்கி மார்க்கத்தை இழந்து அல்லாஹ்வை எல்லாம் மதிக்காமல் இஸ்லாமை எல்லாம் காலுக்கு கீழ் போட்டு மிதித்துவிட்டு உலகம் வேண்டும் வேண்டும் என்று அலைந்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? காட்டுங்கள் பார்ப்போம். இந்த மார்க்கத்திற்காக உயிரை கொடுக்கக்கூடிய இளைஞர்களை முடியுமா? பேசுவார்கள், பேசுகிறோம், தியாகம் இல்லை. அல்லாஹ் சொல்லுகிறான், தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய வணக்க வழிபாட்டிலே கலைத்த இளைஞன் இவனுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் அரிசியுடைய நன்மை கொடுப்பான் என்று பாருங்கள். பாருங்கள், நிலைமையை சிந்தித்து பாருங்கள். இந்த தன்மை நம்மிடத்தில் இருக்கிறதா? நம்மை நாம் அப்படி வளர்க்கிறோமா? நம்முடைய நோக்கம் அல்லாஹ்வுடைய இபாதாவாக இருக்கிறதா? தொழுகையில் நமக்கு நாட்டம் இருக்கிறதா? இன்னும் எத்துணை வணக்க வழிபாடுகள் இருக்கிறதோ அந்த வணக்க வழிபாடுகளில் எல்லாம் நாம் நாட்டம் கொண்டிருக்கிறோமா? துஹாவுடைய தொழுகையை தொழக்கூடிய மக்கள் நம்மில் எத்தனை பேர்? தஹஜ்ஜுடைய தொழுகையை தொழக்கூடிய மக்கள் நம்மில் எத்தனை பேர்? நஃபிலான வணக்கங்கள், சுன்னத்தான வணக்கங்களை முறைப்படுத்தி கடமைகளாக்கி தொழக்கூடிய மக்கள் நம்மில் எத்தனை பேர்? எப்படி நீங்கள் இருக்கிறீர்கள்? எப்படி நான் இருக்கிறேன்? நாளை மறுமையிலே அல்லாஹ் நல்லதை கொடுப்பானா? கேள்வி இருக்கிறது நமக்கு முன்னால். விடை கொடுக்கக்கூடிய பொறுப்பு எனக்கும் இருக்கிறது, உங்களுக்கும் இருக்கிறது. முடிவு செய்து கொள்ளுங்கள். 7 கூட்டத்தார்களில் நீங்கள் மாற வேண்டுமா? முடிவெடுங்கள் என்று. யா அல்லாஹ், அந்த கூட்டத்தார்களில் ஒரு கூட்டத்தார்களாவது என்னை ஆக்குவதற்கு எனக்கு நீ உதவி செய்வாயாக என்று அல்லாஹ் இடத்திலே அழுது கேளுங்கள். மூன்றாவது கூட்டத்தார்கள் வரஜுலுன் கல்புஹு முஅல்லகும் பில் மசாஜித். என்ன தன்மைகள் இதெல்லாம்! என்ன தன்மைகள் இதெல்லாம்! பள்ளியோடு, பள்ளிவாசலோடு அவர்களின் உள்ளங்கள் பூட்டு போடப்பட்டிருக்கும். முஅல்லக், அப்படியே இருக்க கட்டப்பட்டிருக்கும். எந்த அளவு! எப்போது பள்ளியில் இருந்து வெளியேறுகிறாரோ அப்போது நினைப்பார், மறுபடியும் எப்போது இந்த பள்ளிக்கு செல்லுவோம் என்று. எங்கே அந்த பாசம், அல்லாஹ்வின் இல்லத்தின் மீது வைக்கக்கூடிய பாசம் எல்லாம் வெறுப்பு. பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்கு இந்த சமுதாயத்தின் மக்களின் உள்ளத்திலே வெறுப்பு இருக்கிறது. உதாரணத்திற்கு தொழுகை முடிந்ததற்கு பாருங்கள், வெளியிலே ஏதோ போட்டி நடக்கிறது, பரிசு கொடுக்கிறார்கள் என்பது போல, தொழுகை முடிந்து விட்டாலே அவுத்து விட்ட ஆடு மாடுகள் ஓடுவது போல மக்கள் பள்ளியை விட்டு விரண்டு ஓடுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீங்கள் தொழுது விட்டு பள்ளியிலே உட்கார்ந்து இருக்கும் நேரமெல்லாம் உங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று. இன்னைக்கு எது மேல நேசமாய் போச்சு மனிதர்களுக்கு? எது மேல? அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வின் நேசத்திற்குரிய இடம் இந்த பூமியிலே எது? எதுங்க? பள்ளிவாசல். அல்லாஹ்வின் சாபத்துக்குரிய, அல்லாஹ்வின் கோபத்துக்குரிய, அல்லாஹ்வின் வெறுப்புக்குரிய இடம் எது? எதுங்க? சந்தைகள், கடை வீதிகள், பெரிய பெரிய மால்கள். மனிதன் பார்க்கிறான், எவ்வளவு அழகான பெரிய பெரிய கட்டிடங்கள், உள்ளே எத்துணை கடைகள், உள்ளே எத்துணை ஷைத்தான்கள். அதை பார்ப்பதற்காக புறப்பட்டு செல்லுகிறான், பயணம் செய்கிறான், நேரத்தை கழிக்கிறான். காலை முதல் இரவு வரை அல்லாஹ் எதன் மீது சாபம் செய்கிறானோ
அந்த இடத்தை நோக்கி செல்லுவதற்கு தன்னுடைய நேரங்களை கழிக்கிறான். மலக்குகள் அமர்ந்திருக்கக்கூடிய, ஜின்கள் விரும்பக்கூடிய பள்ளியை நாடுவதற்கு அவன் உள்ளம் நாடவில்லை. நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து மடிந்து விட்டன. காரி துப்புங்கள் உங்கள் உள்ளங்கள் மீது. என்ன உள்ளங்கள் இதெல்லாம்? அல்லாஹ்வுடைய பள்ளியின் மீது நேசம் வைத்தல், அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் பள்ளியின் மீது விருப்பம் வைத்தல், பள்ளியிலே உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைவு கூறுவதை அப்படியே விரும்புதல். இந்த தன்மை உள்ளவர், இந்த தன்மை உள்ளவர் நாளை மறுமையிலே அரிசின் நிழலிலே இருப்பார். பள்ளியை நேசிங்க, பள்ளியில உட்காருங்க, பள்ளியோட தொடர்பு வச்சிருங்க. எப்ப பார்த்தாலும் பள்ளி வாசல்ல இருங்க. அவர் எங்க இருப்பாரு? பள்ளியில இருப்பார்னு சொல்லணும். அப்படிப்பட்ட நல்லவர்களாக நாம் மாற வேண்டும். சஹாபாக்கள் விரும்பினார்கள், சஹாபாக்கள் நேசம் வைத்தார்கள். பள்ளியை நோக்கி நடந்து வருவதை சஹாபாக்கள் விரும்பினார்கள். அன்பிற்குரியவர்களே, ஒரு சஹாபியை கூப்பிட்டாங்க. என்னங்க நீங்க வீட்டை ரொம்ப தூரமா கேட்டு இருக்கீங்களே, அங்கிருந்து எப்படி நடந்து வருவீங்க பள்ளிவாசலுக்கு ஒவ்வொரு வக்துக்கும்? நான் வேணா உங்களுக்கு வாகனத்தை தர்றேன். என்ன சொன்னாரு? தோழர் என்ன கூறினார்? நான் விருப்பப்படுகிறேன், என்னுடைய வீடுகள் பள்ளியை விட்டு தொலைதூரமாக இருக்க வேண்டும் என்று உலு செய்துவிட்டு அல்லாஹ்வுடைய முகத்தை நாடி கால்கெடுத்து நடந்து அல்லாஹ்வுடைய பள்ளிக்கு வர வேண்டும் என்ற காரணத்திற்காக. நமக்கு எப்படி? லேசா தலைவலி வந்துருச்சா, லேசா காய்ச்சல் வந்துருச்சா, கொஞ்சம் தூக்கம் அதிகமாயிடுச்சா, ரூமிலே தொழுதுக்கலாம். எதுக்கு போட்டு பள்ளிவாசலுக்கு போய்கிட்டு? நம்முடைய தன்மைகள் பள்ளி மேல நேசம் இல்ல. அல்லாஹ் சொல்றான், இப்படி இருந்தனா அல்லாஹ்வுடைய அரசுடைய நிழல் கிடைக்காது உனக்கு. பாருங்கள், தன்மைகளை பாருங்கள். அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இன்னும் பாருங்க, சஹாபாக்கள் எதை குறிக்கிறது? இதெல்லாம் எதைங்க குறிக்குது? மேலல்வ தன்மை, இபாதத்தில் வளர்ந்தவர், கீழோல தன்மை, பள்ளியில நெருக்கமா இருக்கிறவர். எதை குறிக்குது? இபாதா, வணக்க வழிபாடுகளிலே ஆர்வம். அதெல்லாம் இல்ல சமுதாயத்தில், சுத்தமா இல்ல, செத்து போச்சு, மடிந்து விட்டது. சஹாபாக்கள் விரும்பினார்கள். யார் அவரு? அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு. தெரியுமா அவரை பத்தி? அப்துல்லாஹ் இப்னு அம்ரை பற்றி தெரிந்தவர்கள் யாராவது இருக்கிறீர்களா? கையை வச்சுன்னு பார்ப்போம். ரசூலுல்லாஹ் அவருக்கு அறிவுரை செஞ்சாங்க. என்னன்னு சொல்லி? வருடம் ஃபுல்லா நோன்பு வைத்தார். வீட்டு பக்கமே போறது கிடையாது. பள்ளியிலேயே காலை முதல் இரவு வரை தொழுது கொண்டே இருந்தால், நோன்பு வைத்துக் கொண்டே இருந்தால் வருடம் முழுவதும். என்ன ஈமான், என்ன முஹப்பத்தா இருக்கும். ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, அப்துல்லாஹ் இப்னு அம்ரே, உன்னுடைய தந்தை உன் மேல புகார் கொடுக்கிறாரு. ஏன்பா இவ்வளவு தொழுகிற? தொழுகையை கொஞ்சம் குறைச்சுக்கோப்பா. ஏன் ஒரு நாள்ல குர்ஆனை முடிக்கிற? 3 நாள் எடுத்துக்க, ஒரு வாரம் எடுத்துக்க. ஏன் தினமும் நோன்பு வைக்கிற? மாசத்துல 3 நாள் நோன்பு வை. அந்த 3 நாள் நோன்பே அந்த மாசம் உள்ள நீ நோன்பு வச்சதுக்கு சமம். அடுத்த மாசம் 3 நாள் வை. 12 மாதங்கள் நீ 3 நாள் வைத்தால் வருடம் முழுவதும் நோன்பு நோற்றதற்கு சமம். குறைச்சுக்கோப்பா இபாதத்தை. அபூ தர்தா தெரியுமா? உம்மு தர்தா, அபூ தர்தா, சல்மான் ரலியல்லாஹு அன்ஹுமா என்ன செஞ்சாங்க? சல்மான் போனாங்க வீட்டுக்கு, அபூ தர்தாவை காணோம். உம்மு தர்தாவை பார்த்தா தலையெல்லாம் விரிஞ்சு கிடக்குது. கேட்டாங்க சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு, ஏமா உம்மு தர்மா இப்படி இருக்க? அபூ தர்தாவுக்கு என்ன எனக்கு தேவை இருக்குன்னாங்க. சல்மான் பார்த்தாங்க, வீட்டிலே உட்கார்ந்துட்டாங்க. சாயங்காலம் வந்தாரு உம்மு தர்தா, மதியம் வந்தார். சல்மானுக்கு உணவு வச்சாங்க. சல்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க அபூ தர்தாவை பார்த்து, அபூ தர்தா உட்கார்ந்து நீனும் சாப்பிடு. அவர் சொன்னார், நான் நோன்பு. இல்ல நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன். நஃபிலான ரொம்ப முடிச்சிட்டாரு, சாப்பிட்டாரு. இரவு ஆச்சு. அபூ தர்தா பார்த்தாரு சல்மான் எப்போ தூங்குவார்னு சொல்லி. சல்மான் தூங்கிட்டாரு. அபூ தர்தா என்ன செஞ்சாரு? எழுந்து தொழுக ஆரம்பித்து விட்டார். சல்மான் பார்த்தாங்க, எல்லாம் வந்து அபூ தர்தா உட்கார்ந்துட்டாரு. கொஞ்ச நேரம் போச்சு. மறுபடியும் சல்மான் தூங்கினதுக்கு அப்புறம் எழுந்து தொழ ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படியே 3-4 முறை. கடைசியா சொன்னாங்க, அபூ தர்தா தூங்குறதா ரசூலுல்லாஹ் காலையில் செய்தியை கொண்டு போய் விடுவேன். தூங்கிட்டாங்க. கடைசி இரவுடைய நேரம் வரும் பொழுது இருவரும் எழுந்து தொழுதார்கள்.
மறுநாள் காலையில் ரசூலுல்லாஹ்ட்ட புகார் போகுது. அபூதர்தாவை கூப்பிட்டு சொன்னாங்க, அபூதர்தா இபாதத்தை குறைச்சிக்கோப்பா. ஸைனப் பின் ஜாஸ் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி பள்ளிக்கு வருகிறார்கள். கயிறு கட்டப்பட்டிருக்கிறது. யாருடைய கயிறு? உங்கள் மனைவி ஸைனப்புடைய ஜாஸுடைய கயிறு. எதற்காக? இரவிலே நின்று வணங்குகிறார். இந்த கயிற்றை தாங்கி பிடித்துக் கொண்டு தூக்கம் வரும்பொழுது தொழுது கொண்டிருக்கிறார். ஸைனப் பின் ஜாஸை கூப்பிட்டாங்க, ஸைனபே ஏன் உடம்பை வருத்திக்கிற, கொஞ்சம் தொழுகை குறைச்சிக்க. இந்த உம்மத்துல இந்த சமுதாயத்தை தொழுக வைப்பதற்காக, இந்த சமுதாயத்தை பள்ளிகளை கொண்டு வந்து நிறுத்துவதற்காக மார்க்க அறிஞர்களின் உரைகள் எத்துணை, தியாகங்கள் எத்துணை, பேச்சுகள் எத்துணை. இன்னும் பள்ளிகள் காலியாகத்தான் கிடைக்கிறது. எதன் மீது அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது என்று சொன்னார்களோ அந்த சந்தைகள் எல்லாம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் காரணமாக. பாதுகாப்பான. அடுத்து எத்தனை கூட்டத்தை பார்த்துட்டோம்? எத்தனை பேரு? 3 பேரா? 4வது கூட்டத்தார் ஒரஜுலுன் தஹாபா ஃபில்லாஹி வஜ்தமஆ பிஹி வஜ்தமஆ அலைஹி வதஃபர்ரகா அலைஹி. 2 மனிதர்கள். அல்லாஹ் அந்த 2 மனிதராக நம்ம எல்லாரையும் ஆக்கணும். 2 மனிதர்கள். யாரவர்கள்? அல்லாஹ்விற்காக நேசம் வைத்தவர்கள், அல்லாஹ்விற்காக வெறுத்தவர்கள். இப்படி தன்மை பாருங்க. இப்படி தன்மை யாருக்காக நேசிச்சவங்க? அவர் நண்பர் என்ற காரணத்திற்காக அவரை நேசிக்க மாட்டார். அவர் தந்தை என்ற காரணத்திற்காக அவரை நேசிக்க மாட்டார். அவர் தாய் என்ற காரணத்திற்காக அவரை நேசிக்க மாட்டார். என் ரப்புக்காக அவரை நேசிக்கிறேன். நாங்கள் மூமினுடைய தன்மை. நண்பரை எதற்காக நேசிப்பார்? அல்லாஹ்வுக்காக. அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு யாராவது விருப்பமானவராக இருந்தால் அவரிடத்திலே சென்று சொல்லுங்கள், இன்னி உஹிப்புக ஃபில்லாஹ். தோழரே, நான் உன்னை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுக்காக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹப்ப லில்லாஹ் வ அப்கர லில்லாஹ் வ அஅதா லில்லாஹ் வ மனஅ லில்லாஹ் ஃபகத் இஸ்தக்மலல் ஈமான். அல்லாஹ்விற்காக யார் நேசிக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக யார் வெறுக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக யார் கொடுக்கிறார்களோ, அல்லாஹ்விற்காக யார் கொடுக்காமல் தடுக்கிறார்களோ அவர்கள் ஈமானை பூர்த்தி செய்தவர்கள். இதை பூர்த்தி செஞ்சாங்க, ஈமானை பூர்த்தி செய்தார்கள். ஒரு இடத்திலே பேசுவார், அவரிடத்திலே நேசம் வைத்திருப்பார். அவரிடத்திலிருந்து பிரதிபலனை எதிர்பார்த்து அல்ல. எதை எதிர்பார்த்து? அல்லாஹ்வுடைய அன்பை எதிர்பார்த்து நேசம் வைத்திருப்பார். ஒருவரை வெறுப்பார், அவரின் பாவத்தின் காரணமாக, அவரின் செயல்பாடுகளின் காரணமாக. என் ரப்புக்காக. இதைத்தான் அல்லாஹ் விரும்புகிறார் என்பிருக்கிறவர்களே. இந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தால், இந்த தன்மைகள் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலித்தால் அல்லாஹ் வாக்களிக்கிறான், நாளை வறுமையிலே உனக்கு என்னுடைய நிழல் இருக்கிறது என்று. சஹாபாக்களுடைய நேசத்தை பாருங்க. சஹாபாக்களுடைய நேசம், ரசூலுல்லாஹ்வுடைய நேசம் அபூபக்கரின் மீது எந்த அளவு நேசிச்சாங்க அபூபக்கரை? எந்த அளவு நேசிச்சாங்க அபூபக்கர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? எதுக்காக? ரசூலுல்லாஹ் என்ற காரணத்திற்காக. அதற்கும் மேல் அல்லாஹ்வுடைய கட்டளை என்ற காரணத்திற்காக. அந்நபியு அவுலா பில் முஃமினீன பிஅன்ஃபுஸிஹிம். உங்கள் தூதர் உங்களின் உயிரை விட உங்களுக்கு நெருக்கமானவர். இது குர்ஆன் வசனமா ஹதீஸா? குர்ஆன் வசனமா ஹதீஸா? இது ஹதீஸா? ஹதீஸா குர்ஆன் வசனமா? சொல்லுங்க ஜி, என்ன வசனம்? குர்ஆனிலே அல்லாஹ் கட்டளை இடுகிறான். நமக்கு ஹதீஸ் தான் தெரியும். என்ன ஹதீஸ்? உங்கள் தந்தையை விட தாயை விட நெருக்கமானதாக ஆகாதவரை ஈமானை பூர்த்தி செய்ய முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறார். உங்கள் உயிரை விட, நம்மை விட தூதர் உங்களுக்கு நெருக்கமானவராக ஆக வேண்டும் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரத்துக்கு போறாங்க. ரசூலுல்லாஹ் முன்னாடி போறாங்க, திடீர்னு பின்னாடி வந்து வராங்க.
ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, அபூபக்கர் லிமாதா ததகத்தம் வ லிமாதா ததஅக்கர், ஏன்பா முன்னாடி பின்னாடி போய்கிட்டு வர்ற? அபூபக்கர் சொன்னார்கள், அல்லாஹ் அன்ஹு வர்தா, அல்லாஹ்வின் தூதரே, எதிரிகள் முன்னால் உங்களுக்கு வருவார்கள் என்று நான் பயப்படுகிறேன், முன்னால் வருகிறேன். பின்னால் வருவார்கள் என்று அச்சப்படுகிறேன், பின்னால் வருகிறேன். யாருடைய நேசம்? அபூபக்கருடைய நேசம். அல்லாஹ் அக்பர். உமருடைய நேசம் எப்படி? எப்படி உமருடைய நேசம்? அல்லாஹ் அக்பர். இன்ன தோழர்கள் எல்லாம் வஹஸுன உலாயிக ரஃபீகா, எவ்வளவு அழகான தோழர்கள். யாருங்க சொல்றா? யாரு சொல்றா? எதுக்கு இந்த வசனம் இறங்குச்சு தெரியுமா? ஒரு தோழர் வர்றார் அல்லாஹ்வின் தூதர்கிட்ட, அல்லாஹ்வின் தூதரே, உங்களோட இருக்க வரைக்கும் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு, உங்களை விட்டு பிரிஞ்சு வீட்டுக்கு போயிட்டேன்னா மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு, என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய தூதர் அப்படி மௌனமா இருக்கிறாங்க. அடுத்து ஒரு கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி தெரியுமா? இன்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா, யா அல்லாஹ் சொர்க்கத்தை கொடு என்று கேட்பீர்கள், அந்த சொர்க்கத்திலே என் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் வீட்டிற்கு பக்கத்திலே எனக்கு ஒரு வீட்டை கட்டு என்று கேட்டிருக்கிறீர்களா? அந்த தூதரை நாளை மறுமையிலே பார்க்கக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று கேட்டிருக்கிறீர்களா? சஹாபாக்கள் கேட்டாங்க, அல்லாஹ்வின் தூதரே, உலகத்துல உங்களோட இருக்கிற, நல்லா இருக்கிற, பாக்குற, மனசுல நிம்மதியா இருக்கும் பொழுதெல்லாம் சொர்க்கத்துக்கு போயிட்டீங்கன்னா பெரிய பெரிய அந்தஸ்துல இருப்பீங்களே, நானும் ஒரு சாதாரண அடிமை, நான் எப்படி உங்களை சொர்க்கத்துல பார்க்க முடியும்? ரசூலுல்லாஹ்வுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. யாரு பதில் சொல்றா? யாரு பதில் சொல்றா அந்த கேள்விக்கு? 7 வானத்திற்கு மேல், அர்ஷுக்கு மேல் இருந்து வசனம் வருகிறது அந்த தோழரின் கேள்விக்காக. وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ أُولَٰئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ. யாரெல்லாம் அல்லாஹ்வையும் தூதரையும் பின்பற்றுகிறார்களோ அவர்கள் அவர்களோடு நாளை மறுமையிலே இருப்பார்கள் என்று அல்ஹம்துலில்லாஹ் போறாரு. இன்னொரு சஹாபி அல்லாஹ்வின் தூதர் கேக்குறாங்க, என்னப்பா இவ்வளவு உனக்கு பணிவிடை செய்றிய, ஏதாவது கேளுப்பா, என்கிட்ட அல்லாஹ்ட்ட வாங்கி தர்றேன். என்ன கேட்டாங்க? யா ரசூலுல்லாஹ் இன்னி உரீது முராஃபகத்தக ஃபில் ஜன்னah. என்ன வார்த்தை? அல்லாஹ்வின் தூதரே, எனக்கு நான் சொர்க்கத்தை கேட்கவில்லை, நாளை மறுமையிலே உங்களுக்கு பணிவிடை செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ்விடத்திலே கேட்டு வாங்கி தாருங்கள். 2 முறை கேட்கிறாங்க ரசூலுல்லாஹ், அதே பதில் சொல்றாரு. 3 முறை கேட்கிறாங்க, அதே பதில் சொல்றாரு. அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், நீ எனக்கு உதவி செய்ப்பா, அதிகமா சுஜூது செஞ்சு என்கிட்ட அந்த பதவிகளை வாங்கித்தாப்பான்னு நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹ்வை பார்க்க வேண்டும் என்கிறேன். அந்த கண்களால், 2 கண்களால் அந்த தூதரை நோக்க வேண்டும், அந்த தூதரை பார்க்க வேண்டும். இதுதாங்க உலகத்துல பெரிய இன்பம். பிலால் ரசூலுல்லாஹ் மௌத்தான உடனே ரொம்ப நொடிஞ்சு போயிட்டாங்க. ரசூலுல்லாஹ் கூட இருந்த தோழர் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ் கூட தானே பிலாலுடைய வாழ்க்கை இருந்துச்சு. இங்க போனாலும் ரசூலுல்லாஹ் பிலாலுக்கு. ரசூலுல்லாஹ் மௌத்தானு தெரிஞ்ச உடனே பிலாலுக்கு அல்லாஹ் அக்பர், அந்த கவலைகளை எல்லாம் வர்ணிக்க முடியாது. செத்து நொடிஞ்சு போயிட்டாங்க பிலால். ரொம்ப கவலையா வாழ்க்கை வெளியுது பிலாலுக்கு. மரெல்லாம் பார்த்து ரொம்ப தடவை அறிவுரை செஞ்சாங்க பிலாலுக்கு. பிலால் கேட்கிற மாதிரி இல்லை, கவலையாவே இருந்தார். ஆனா மௌத்தாவை போகும்போது பிலால் சிரிச்சாரு. அல்லாஹ் அக்பர். மௌத்தா போகும்போது பிலால் சிரித்தார். ரசூலுல்லாஹ் இறந்த அத்துணை காலங்கள் பிலாலுடைய உள்ளத்தில் கவலை. ரசூலுல்லாஹ் அந்த மௌத்துடைய நேரம் வரும் பொழுது பிலால் ரொம்ப ஆனந்தமா சிரிக்கிறார். மனைவி கேட்கிறாங்க, பிலாலே போக போறிய உலகத்தை விட்டு, இந்த நேரத்துல போய் சிரிச்சிட்டு இருக்கிய? சொன்னாரு, இன்னி அல்கல் அஹிப்பத முஹம்மத வ ஸஹபா. நான் யாரை பார்க்க போகிறேன் தெரியுமா? என் தூதர் முஹம்மதை பார்க்க போகிறேன். என்ன நேசம், என்ன பாசம் இது! பைத்தியங்க சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மேல பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருப்பாங்க அல்லாஹ்வின் தூதரை பார்த்து விட்டாலே. அதனால தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய மௌத்தை உமரால ஏத்துக்க முடியல. ஏன்? நேசம், பாசம், இந்த ரசூலை நேசித்த உள்ளங்கள். ஏன்? அல்லாஹ்வுடைய நேசம் கிடைக்கும். யாரை நேசிச்சா? ரசூலை நேசித்தால் அல்லாஹ் நேசிப்பான். அதனால்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்விற்காக நேசிக்கக்கூடிய, அல்லாஹ்விற்காக பிரியக்கூடிய 2 தோழர்கள், இந்த தோழர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலில் இருப்பார்கள். எத்தனை கூட்டம் முடிஞ்சிருச்சு?
ஆறாவது கூட்டம், ஒரஜுலுன் தலபத்துஹு தாத மன்சபின் வ ஜமாலின் தலபத்துஹு இம்ரா. ஒரு பெண், வசதியுள்ள குடும்பத்திலே உயர்ந்த குலத்தை சார்ந்த அழகுள்ள ஒரு பெண் அவரை தவறான ஒரு தவறான விஷயத்திற்கு அழைக்கும் பொழுது அவர் என்ன கூறுவார்? ஐயோ விட்டுருங்க, பயமா இருக்கு. கால இன்னி அகாஃபுல்லாஹ் சொல்லுவாரு. என்னங்க சொல்லுவாரு? அந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பழகுங்க. அல்லாஹ், உன்னை நான் பயப்படுகிறேன், இந்த குற்றத்திலிருந்து நான் அதை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். நமக்கு வருமா? நமக்கு வருமா? ஒரு பெண் உங்களுக்கு முன்னால் ஆடையை அவிழ்த்து செல்லுகிறாள், ஹிஜாபை கலட்டி விட்டு செல்லுகிறாள். இஸ்லாமிய மார்க்கத்தின்படி யாரெல்லாம் ஹிஜாப் இல்லாம இருக்கிறாங்களோ அவங்க எல்லாம் நிர்வாணமாக தான் இருக்கிறாங்க. அந்த நிர்வாணமாக இருக்கக்கூடிய பெண்ணை நீங்கள் பார்க்கிறீர்களா அல்லது அல்லாஹ்வை பயந்து தலைகளை குனிந்து செல்லுகிறீர்களா? கேட்டு பாருங்க. நமக்குள்ள ஒரு இசை, ஒரு படம், ஒரு சினிமா, அதை பார்ப்பதற்கு உங்கள் கண்கள் தூண்டுகிறதா? அல்லது அதை பார்க்கும் பொழுது அல்லாஹ்வுடைய பயத்தால் வெக்கி குலுங்கி அந்த இடத்தை விட்டு செல்லுகிறீர்களா? எதுங்க நம்ம தன்மை? அல்லாஹ் சோதிப்பான். யூசுஃபை சோதித்தான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். وراودته التي هو في بيتها وغلقت الابواب وقالت هيت لك قال معاذ الله. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அழகான பல அழகுள்ளவர். யூசுஃபை போல உலகத்திலே அழகுள்ளவர் பிறக்கவில்லை. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த ராஜகுலத்து பெண்மணி கதவை பூட்டி யூசுஃபை அழைக்கிறார். யூசுஃபே, என்னோடு வந்து நீ உடவு செய், என்னோடு நீ செயலி. யூசுப் சொன்னார்கள் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், மஅதல்லாஹ், அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக, அல்லாஹ் என்னை பாதுகாப்பானாக உன்னை விட்டு, நான் அல்லாஹ்வை பயப்படுகிறேன். சொன்னார்கள் அல்லாஹ்விடத்தில், யா அல்லாஹ், நீ உறுதி கொடுக்கவில்லை என்று சொன்னால், நீ என் உள்ளத்தை உறுதிப்படுத்தி இருக்கவில்லை என்று சொன்னால், நான் அந்த குற்றத்திலே விழுந்திருப்பேன். அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசு நிழலில் இருப்பார்கள். ஆமும் நீங்கும் கேட்டுக்கொள்ளுங்கள். இன்னொரு சம்பவம் தெரியும் உங்களுக்கு. 3 பேர் குகையில மாட்டிப்பாங்க. அதுல ஒரு ஆளு துவா செய்வார். ஒரு ஆளு துவா செய்வார். அல்லாஹ்ட்ட என்ன துவா செய்வார்? யா அல்லாஹ், என்னிடத்திலே, என் குடும்பத்திலே ஒரு பெண் இருந்தால், அவள் ஏழை, அவள் இடத்திலே உதவிக்காக வந்தால், நான் அவளிடத்திலே உனக்கு செல்வத்தை கொடுக்கிறேன், நீ என்னுடன் வந்து செயலி என்று கூறினேன். அவளும் சம்மதித்தாள். நிர்பந்தத்தின் காரணமாக நான் அவளுடைய தொடைகளுக்கு நடுவிலே இருக்கும் பொழுது அந்த பெண்மணி கூறினார், அல்லாஹ்வை பயந்து கொள் என்று. நான் உடனே எழுந்து விட்டேன். அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த பிரார்த்தனையை அங்கீகரித்துக் கொண்டு அந்த குகையுடைய வாசலை நகட்டினார். என்னங்க வேணும்? ஒண்ணுதாங்க வாழ்க்கையில. ரொம்ப பயப்படுற வேற எதுவுமே தேவையில்லை. எவ்வளவு பெரிய படிப்பு ஒண்ணும் தேவையில்லை. நான் அல்லாஹ்வை பயப்படுறேன், அவ்வளவுதான். இதை செய்யலையா? ஏன்? எனக்கு பிடிக்கிறங்கிற காரணத்துக்காகலாம் இல்ல, என் மனசுக்கு விருப்பமா இல்லைங்கிற காரணத்துக்காகலாம் இல்ல, அல்லாஹ்வை பயந்திருக்காதனால செய்யலாம், அவ்வளவுதான். இன்னி அகாஃபுல்லாஹ், ரொம்ப பயப்படுறேன் நானு. அதை சொல்லுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையிலே உங்களுக்கு எந்த அந்தஸ்தை கொடுக்கிறார் பாருங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஒரு வயசான ஒரு சாவு மூத்த பிள்ளைகள் அழைக்கிறார். பிள்ளைகளை கூப்பிட்டு சொல்றாரு, அல்லாஹ், நான் பாவம் செஞ்சிட்டேன், நீங்கள் என்னை எரிச்சு, என்னை புதைச்சிடாதீங்க, என்னை எரிச்சு சாம்பலா பறக்க விட்டுங்கன்றாரு. பிள்ளைங்களும் பார்த்தாங்க, எரிச்சு சாம்பலா பறக்க விட்டாங்க. என்ன நினைச்சு செஞ்சாரு? சாம்பலா பறக்க விட்டா அல்லாஹ் பிடிக்க மாட்டாங்க. அல்லாஹ் பிடிச்சு நிறுத்திட்டான். ஏன்பா செஞ்ச? ஏனாலா செஞ்சாய்? அவர் சொன்னார், யா அல்லாஹ், பாவம் செஞ்ச, உலகத்துல குற்றம் செஞ்ச, கபூர்ல போட்டு என்ன வேதனைப்படுத்திட்டா என்னால எப்படி தாங்க முடியும்? அந்த பயத்தால செஞ்ச. அல்லாஹ் கூறினான், உன் பாவங்களை மன்னித்து விட்டேன், சொர்க்கத்திற்கு செல். ஏன்? அவர் அல்லாஹ்வை பயந்தார். அதாங்க
அது எதுவும் வேணாம். அல்லாஹ்வை பயப்படணும், அல்லாஹ்வை பயப்படணும். உலகத்தில் சிம்மாசனங்கள் வரட்டும், கோடி வரட்டும், உலகமே திரட்டும் உங்களுக்கு எதிராக, சுப்ஹானல்லாஹ் என்ற ஒரு வார்த்தை அந்த படைகளை எல்லாம் நாசமாக்கிவிடும். அக்மாகதா அல்லாஹ்வுடைய பயம், அல்லாஹ் உதவி செய்வார். ரப்ப பயப்படுற வாழ்க்கை, இதான் வாழ்க்கையுடைய தத்துவம், இதான் வாழ்க்கைக்கு தேவையான மந்திரம். இது இருந்தால் உங்கள் வாழ்க்கை உலகத்திலும் நாளை மறுமையிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட சிறப்பான வாழ்க்கையாக இருக்கும். இல்ல பணம் இருக்கட்டும், அழகு இருக்கட்டும், வீரர் இருக்கட்டும், செல்வாக்கு இருக்கட்டும், உலகமே உங்க பின்னாடி இருக்கட்டும், அல்லாஹ்வுடைய பார்வையில ஒரு குப்பைக்கு கூட நீங்கள் நாம் சமராக சாணும் நீங்களும் சமமாக மாட்டோம். அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த பெண் அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை பயந்து கொண்டான் என்று யார் கூறுகிறார்களோ அவர்கள் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரசியல் இருப்பார்கள், அரசியல் நிழலில் இருப்பார்கள். அடுத்து யாரு? எத்தனை கூட்டம் முடிஞ்சு? 6 முடிச்சா? 5 தானே? 5. அடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார், வரஜுலுன் அஹ்ஃபா மா லா தஅலம் ஷிமாலிஹி மா துன்ஃபிக் யமீனிஹி. அழகான தன்மை. நீங்க இந்த சமுதாயத்துல செஞ்சதை சொல்லி காட்டுறதா பெரிய வேலை. எதை செஞ்சமோ அதை சொல்லி காட்டி பெருமை அடிக்கிறது இந்த சமுதாயத்துல வழக்கமாகி போயிடுச்சு. அல்லாஹ்வுக்காக ஒரு விஷயத்தை செய்றீங்க, ரப்புக்காக செய்றீங்க, மறைச்சு வைங்க, அல்லாஹ் கூலி கொடுப்பான். அதை விட்டுட்டு நான் அதை செஞ்சுட்டேன், நான் அவ்வளவு பயான் பேசிட்டேன், நான் அவ்வளவு ரத்தம் கொடுத்துட்டேன், எங்க கூட்டம் அவ்வளவு ரத்த முகாமில் பெரியாரா வந்துருச்சு, என்னங்க இதை பாதுகாப்பான? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலது கை தர்மம் செய்வது இடது கைக்கு தெரியாமல் யார் கொடுக்கிறார்களோ இவர்கள் நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய அரசியலில் இருப்பார்கள். இன்னைக்கு பார்க்கிறோம், செஞ்சதை சொல்லி காட்டுறது இந்த சமுதாயத்துல சாதாரண ஒரு பாவமாய் போச்சு. இல்லையா? நான் உனக்கு அவ்வளவு செஞ்சிருக்கேன், நான் உனக்கு இவ்வளவு செஞ்சிருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஸலாஸத்துன் லா யுகல்லிமுஹுமுல்லாஹு ஃபீ யௌமில் கியாமா வலா யன்துரு இலைஹிம் வலா யுஸக்கீஹிம். 3 மனிதர்கள், இவர்களோடு நாளை மறுமையிலே அல்லாஹ் பார்க்க மாட்டான், அவர்களிடத்திலே பேச மாட்டான், அவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். அதுல யாரு? முதல் ஆளு தான் செய்த உபகாரத்தை மக்களுக்கு சொல்லி காட்டியவர், இவரிடத்திலே நாளை மறுமையிலே அல்லாஹ் பேச மாட்டார். இரண்டாவது யாரு? பெற்றவர்களுக்கு மாறு செய்தவர். மூணாவது யாரு? யார் தெரியுமா? மூணாவது அத்தையூஸ் அல்லதி யுகிர்ரு ஃபி அஹ்லிஹில் ஹுபுஸ். தன் குடும்பத்தார்கள், தன் சமுதாயத்தார்கள் பாவம் செய்யும் பொழுது அதை பார்த்து ரசித்துக் கொண்டிருந்த, அதை தடுக்காமல் இருந்த ஆண்மையற்றவர்கள், இவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ் இவர்களை பார்க்க மாட்டான், இவர்களிடத்திலே பேச மாட்டான், இவர்களை சுத்தப்படுத்த மாட்டான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு நைட்டு போறாங்க, 40 திருகம், 40,000 திருகம். யாராவது பாக்குறாங்களான்னு பாக்குறாங்க, யாரும் பார்க்கல. ஆளை கூப்பிட்டாங்க, 10,000 வச்சுக்க. இன்னொரு ஆளை கூப்பிட்டாங்க, 10,000 வச்சுக்க. இரவு முடிவதற்குள் 40,000 திருகமும் அல்லாஹ்வுடைய பாதைகளே சென்று விட்டது. யாருக்கு கொடுத்தா யார் சாட்சி? அல்லாஹ். இதுதாங்க தர்மம், இதுதான் தர்மம். தர்மம் கொடுக்கும்போது 5 பேர் பாக்குறாங்களான்னு கொடுக்காதீங்க, அவங்க போனதுக்கு அப்புறம் யாரெல்லாம் நீ பாருன்னு கொடுங்க. இதுதான் தர்மம். இந்த தன்மைகள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் பிரதிபலிக்க வேண்டும். ரப்புக்காக செய்யறேன், ஏன் இதை செய்யற, ஏன் இதை செய்யற? இவங்க எனக்கு பேர் கொடுக்கணும்னா இல்ல, அல்லாஹ் எனக்கு பேர் கொடுக்கணுங்கிற காரணத்துக்காக, அல்லாஹ் என்ன புகழணுங்கிற காரணத்துக்காக. அல்லாஹ். ஒரு சஹாபியை பத்தி உங்களுக்கு சொல்லியிருப்போம் முன்னாடியே, இரவிலே தர்மம் செய்த ஒரு சஹாபி தெரியுமா? போர்க்களத்துக்கு வர்றாங்க, தபூக்குடைய யுத்தம், ஹைபருடைய யுத்தம், போர்க்களத்துக்கு வர்றாங்க, முடியல போர்ல கலந்து கொள்ள, ரசூலை திருப்பி அனுப்பிடுறாங்க. நீங்க ரொம்ப ஏழைகள், திரும்பி போயிருங்க பண்ணறாங்க. திரும்பி போறாரு, ரொம்ப கவலையா, நைட்டு தூக்கம் வரல, எழுந்துறாரு, அல்லாட்ட எழுதுகிட்டே இருக்கிறாரு. 2 ரக்காத் தொழுது அல்லாட்ட துவா செய்தார், யா அல்லாஹ், யா அல்லாஹ், நான் உன்னுடைய போர்ல என்னால எதுவும் கொடுக்க முடியல, என்னுடைய போர்க்களத்துல என்னுடைய கான்ட்ரிபியூஷன் எதுவுமே இல்லை, எனக்கு ஒண்ணு செய்ய அல்லாஹ். இந்த மக்கா மதீனால யாராவது எனக்கு பாவம் செஞ்சிருந்தா
அந்த பாவத்தை அவங்களுக்கு அப்படி நன்மையாக்கி கொடுத்துரு, நாளைக்கு மறுமையில கொடுக்க போறியே அதை இப்போ உலகத்திலே கொடுத்துரு அல்லாஹ்னார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுபஹ் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், ஐனல் முத்தஸத்திகு பில்லைல், இரவிலே தர்மம் செய்தவர் எங்கே? அவர் பயந்துட்டாரு, நம்ம ஏதாவது தப்பா செஞ்சுட்டோமா ரசூலுல்லாஹ் அதாவது கேட்டுருவாங்களான்னு சொல்லி 3 முறை கேட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் 4வது முறை எழுந்தாரு, அல்லாஹ் ரசூலுல்லாஹ் நான் தான் செஞ்சேன். அல்லாஹ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நீ ஜக்காத்துடைய நன்மையை நிறைவேற்றி விட்டாய் என்று. ஏழையான சஹாபி, அவ்வளவுதான் அவரால் கொடுக்க முடியும். சஹாபாக்கள் மறைத்து மறைத்து வலது கை செய்யக்கூடிய தர்மங்கள் இடது கைக்கு தெரியாமல், தான் செய்யக்கூடிய உதவிகள் மற்றவர்களுக்கு தெரியாமல் செய்தார்கள். ஆனா இன்னைக்கு சமுதாயம் அப்படி இல்லை. நீ செஞ்சிட்டியா, நீ பேப்பர்ல போட்டுட்டியா, நானும் போடுறேன் அடுத்த நாள். போட்டி எதற்காக? அல்லாஹ்விற்காக அல்ல, கவர்னர்ட்ட அவார்டு வாங்குறதுக்காக. என்ன சமுதாயம் எங்கே சென்று கொண்டிருக்கிறது? இந்த சமுதாயத்தின் பாதை எங்கே போய் கொண்டிருக்கிறது? அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மனிதன் வலது கை தர்மம் செய்வது இடது கைக்கு தெரியாமல் யார் தர்மம் கொடுக்கிறானோ அந்த மனிதன் நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய அரிசி நிழலில் இருப்பான். கடைசியா ஒரு ஆளுங்க, அல்லாஹ் அக்பர், என்ன தன்மை தெரியுமா இதெல்லாம்? ரஜுலுன் ذكرல்லாஹ خاليا ففالت عيناه. யா அல்லாஹ், இந்த தன்மைகளை குடுகுடுன்னு அழுகணும் அல்லாஹ்ட்ட. தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைவு கூறிய காரணத்தால் அழுத கதறிய மனிதர் எங்க போச்சு? யார நினைச்சு அழுகுறாரு? அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் யாருடைய கண்கள் இருந்து கண்ணீர் வடிந்ததோ இவர் நாளை மறுமையிலே அல்லாஹ்வின் அரிசி நிழலில் இருப்பார். அழுதுருக்கோமா? அல்லாஹ்ட்ட ரப்பு முன்னாடி அழுதுருக்கீங்களா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பிரார்த்தனையில் அழுகுங்கள், பிரார்த்தனையில் அழுகுங்கள், அல்லது அழுவது போன்றாவது நடியுங்கள். தபுகு வ இல்லம் ததபாகவ். இன்னைக்கு நெஞ்ச விரைச்சிக்கிட்டு வானத்தை நோக்கி அப்படி பார்த்துக்கிட்டு கை அப்படி மேல உயர்த்திக்கிட்டு திமுறா அல்லாட்ட ஆடுற மாதிரி சஹாபாக்கள் எப்படி பிரார்த்தனை செய்வார்கள்? குனிந்து கூனி அல்லாஹ்வை அழைத்து அழுது கொண்டவர்களாக. ரஜுலுன் தக்கரல்லாஹ், அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. எந்த 2 கண்கள்? அதாவது சொல்லுங்க பாப்போம். யாராவது சொல்லுங்க பாப்போம். ஒண்ணு, ஐனுன் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண். அப்பு பார்த்துட்டானே, அப்பு என்ன பார்த்துட்டானே, நான் பாவம் செய்யறத என்ன கேட்டுட்டா நான் என்ன பதில் சொல்ல போகிறேன் என்ற பயத்தால் குறுகி அழுத கண். இன்னொரு கண் என்ன கண்? ஐனுன் பாத்தத் ஃபீ தஹ்ருஸ் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில் முஃமின்களை பாதுகாத்த கண். என்ன கண்ணது? என்ன கண்ணு? முஃமின்களை பாதுகாக்கக்கூடிய கண், முஃமின்களை வழிநடத்தக்கூடிய கண், முஸ்லிம்களை உருவாக்கக்கூடிய கண், முஸ்லிம்களை உறங்க விடாமல் அல்லாஹ்வுடைய பாதையில் செலுத்தக்கூடிய கண். 2 கண்களை நரகம் தீண்டவே தீண்டாது. எங்கே அழுகை? எங்கே அழுகை? உங்களுக்கு தெரியுமா? அழுகை ஒரு இபாதா. இந்த மார்க்கத்தில் என்னங்க? அழுகிறதும் ஒரு இபாதா. முஃமின்கள் யார்? முஃமின்கள் யார்? அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காமிக்கப்பட்டால் சுஜூதிலே புக்ரத்தவ் வஅசியா அழுதவர்களாக
பார்த்துட்டியான்னு. முஃமின்களுடைய தன்மை. அல்லாஹ்ட்ட அழுகணுங்க, அழுது கேட்கணும், அல்லாஹ் குர்ரா குர்ரான்னு. அல்லாஹ் இரக்கப்படுவான். அல்லாஹ் இரக்கமுள்ளவன். தன் அடியான் அழுவதை அல்லாஹ்வால் தாங்க முடியாது. அந்த ரப்ப நேசிக்கிறதை விட்டுட்டு உலகத்தில் இருக்கக்கூடிய மக்களை நேசித்துக் கொண்டிருக்கிறோமே. பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வை நினைத்த காரணத்தால் அழுத கண். அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள், அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை நினைவு கூறியதன் காரணமாக நினைவு கூர். அல்லாஹ் உனக்கு என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு என்ன செய்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு எதை கொடுத்திருக்கிறான், அல்லாஹ் உனக்கு எதை கொடுக்கவில்லை, உன்னுடைய நிலைமை அல்லாஹோடு எப்படி இருக்கிறது என்பதை பார்த்து பார்த்து தனிமையில உட்கார்ந்து அழுகுங்க. இந்த கண் நாளை மறுமையிலே நரகம் தீண்டாது. சஹாபாக்கள் உங்களுடைய வாழ்க்கையை எடுத்து பார்த்தாலே அழுகுதான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு குர்ஆனை ஓத ஆரம்பித்து விட்டால் அழுது விடுவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு மறுமையுடைய வசனங்கள் கேட்கப்பட்டு விட்டால் அழுது விடுவார்கள். அழுகை அவருடைய வாழ்க்கை. தொழுகையில் நின்றால் அவர்களால் அழுகாமல் இருக்க முடியாது. குர்ஆனுடைய வசனங்களை கேட்டால் அவர்களால் நடுங்காமல் இருக்க முடியாது. ஒரு முறை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு அறிவுரை செய்தார்கள் மறுமையை பற்றி. வஜ்லத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். எங்கள் உள்ளங்கள் எல்லாம் நடுங்கி விட்டன, எங்கள் கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்து விட்டன. அல்லாஹ் சஹாபாக்கள் சொல்லுகிறார்கள், மறுமையை பற்றி ரசூலுல்லாஹ் பேச ஆரம்பித்து விட்டால் சஹாபாக்கள் எல்லாம் முகத்தை மூடியவர்களாக தரைகளை பாக்கி முகத்தை நோக்கிவிட்டு தாடிகள் நனையும் அளவிற்கு கதறி கதறி அழுவார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய அழுகை. இரவிலே தொழுகையிலே நிற்பார்கள். நான் வெந்நீர் பாத்திரத்திலே வெந்நீர் எப்படி கொதிக்குமோ அது போன்று ரசூலுல்லாஹ்வுடைய நெஞ்சிலிருந்து கிளம்பக்கூடிய அழுகையின் சப்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க அழுதிருக்கீங்களா தொழுகையில? அந்த சுவையை சுவைத்து பார்த்திருக்கிறீர்களா? ரப்புக்காக ஒரு முறை ஒரு சொட்டு கண்ணீர் ஒடித்து பாருங்கள். அதில் கிடைக்கக்கூடிய சுகம் உலகத்திலே எந்த செல்வத்திலும் கிடைக்காது. இந்த கண், இந்த மனிதர் அல்லாஹ்வை நினைவு கூடிய காரணத்தால், அந்த அச்சத்தால் அழுதவர். அப்படி ஓடும் தண்ணீர் அந்த பாதையில, குளங்கள்ல, அந்த குட்டைகள்ல ஓடுற மாதிரி ஓடுறது ஃபாவா. அரபில ஃபாவான்னு சொல்லுவாங்க. ஓடக்கூடிய கண்ணீர்கள் வடிந்து ஓடக்கூடிய மனிதர். இவரையும் நாளை வறுமையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அரிசில் நிறுத்துவான். 7 கூட்டத்தார்கள் புரிஞ்சிருச்சா? முதல் கூட்டத்தார் இமாமுன் ஆதில். யாரவர்? நேர்மையாக நடக்கக்கூடிய, நீதியாக நடக்கக்கூடிய தலைவர். இரண்டாவது கூட்டத்தார் வாலிபர், தன்னுடைய இளமை பருவத்தை அல்லாஹ்வுடைய இபாதத்திலே கழித்தவர். மூன்றாவது கூட்டத்தார் அவருடைய இதயம் பள்ளியோடு பூட்டப்பட்டிருக்கும். எப்போது பள்ளியிலிருந்து வெளியேறுகிறாரோ மறுபடியும் எப்போது வருவோம் என்ற ஏக்கம் ஒரு உள்ளத்திலே இருக்கும். நான்காவது கூட்டத்தார் 2 மனிதர்கள், அல்லாஹ்விற்காக நேசித்தவர்கள், அல்லாஹ்விற்காக பிரிந்தவர்கள். ஐந்தாவது கூட்டத்தார் ஒரு பெண், அழகுள்ள செல்வம் உள்ள பெண். அவளை தவறான ஒரு விஷயத்திற்கு அழைக்கும் பொழுது அல்லாஹ்வை நான் பயந்திருக்கிறேன் என்று கூறக்கூடிய மனிதர். ஆறாவது கூட்டத்தார் வலதுகை செய்யக்கூடிய தர்மம், இடதுகைக்கு தெரியாமல் யார் செய்கிறாரோ அவர். ஏழாவது கூட்டத்தார் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதவர். 7 கூட்டத்தார்கள். இந்த 7 கூட்டத்தார்களும் இந்த சமுதாயத்திலே உருவாகிவிட்டால் இந்த சமுதாயத்துடைய வெற்றி நாளை காலையில் இருக்கிறது. இதுதான் சமுதாயம். என்ன வேணும் சமுதாயத்துக்கு? ஒரு நேர்மையான தலைவர் வேணும், இப்படிதானே? ஒரு வாலிபர் வேணும். சமுதாயத்தை வழிநடத்துறது வாலிபர்களால் தான் முடியும். ஒரு வாலிபர் சமுதாயத்தை அல்லாஹ்வுடைய பயத்தோடு இபாதத்திலே வழிநடத்தக்கூடிய வாலிபர். மூன்றாவது பள்ளியோட தொடர்பு வச்சுக்கக்கூடிய வாலிபர். ஏன்னா பள்ளியில் வந்தால் அல்லாஹ்வுடைய அருள், அல்லாஹ்வுடைய அன்பு, அல்லாஹ்வுடைய பிரார்த்தனைகள். அடுத்து பயம், அல்லாஹ்வுடைய பயம் அந்த மனிதருக்கு.
அந்த சமுதாயத்துக்கு அல்லாஹ்வுடைய பயம் இருக்கணும், அந்த சமுதாய மக்களுக்கு உதவி செய்யணும், அந்த சமுதாயத்தின் மக்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுது கொண்டிருக்க வேண்டும். இதுதான் சமுதாயம் உருவாக வேண்டிய ஒரு விதம். இந்த சமுதாயத்தை நேர்வழிப்படுத்துவதற்கு 7 பாதைகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 7 பாதைகளிலும் பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் கொடுத்தருள்வானாக. நாளை மறுமையிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ்வுடைய அரிசுடைய நடுநிலை என்னையும் உங்களையும் ஒன்று சேர்ப்பானாக. நபிமார்களோடு, நல்லவர்களோடு, சாலிஹீன்களோடு, சுஹதாக்களோடு வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திலே கொடுத்து அருள்வானாக. குல் கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிருனி அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.